அன்பிற்கினியோரே வணக்கம். இன்று பொதுநிலையினரின் திருத்தூது பணிக்கான பல்வேறு துறைகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். திரு அவையிலும் உலகிலும் திருத்தூது பணியை பொதுநிலையினர் பல்வேறு துறைகள் வழியாக செய்கின்றனர். திரு அவை சமூகங்கள், குடும்பம், இளைஞர்கள், சமூக சூழல்கள், தன்னாட்டு வாழ்வு, அனைத்து நாட்டு வாழ்வு என பலவிதமான துறைகள் இருக்கின்றன. அவற்றில் இன்று திரு அவை சமூகங்கள் மற்றும் குடும்பம் என்பன பற்றி பார்க்க இருக்கிறோம். திரு அவை சமூகங்கள். திரு அவை சமூகங்களில் பொதுநிலையினர் ஆற்றும் பங்கு மிக முக்கியமானது. அது இல்லாமல் அருட்பணியாளர்களின் திருத்தூது பணி முழு பயன் அளிக்க இயலாததாய் ஆகிவிடும். நற்செய்தியை அறிவிப்பதில் பவுலுக்கு உதவிய ஆண்கள், பெண்கள் போன்று உண்மையான திருத்தூது மனப்பாங்கு உடைய பொதுநிலையினர் பிற கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்றனர். திரு அவையை விட்டு தொலைவில் செல்பவர்களை அதனுடன் இணைக்கவும், இறை வாக்கை மறைக்கல்வி வழியாக புகட்டுவதிலும், சமுதாய பணிகளில் தங்களை இணைத்துக் கொள்வதிலும், தேவைப்படுவோருக்கு தம் பொருள் உதவியும் அருளுதவியும் செய்வதிலும் பொதுநிலையினர் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். அடுத்தது குடும்பம். திருமண வாழ்வே மனித சமுதாயத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளது. ஆகவே திரு அவையும் இந்த திருமண ஒப்பந்தத்தை மிகவும் முக்கியமான அருள் அடையாளமாக ஆக்கியுள்ளது. கிறிஸ்தவ மணமக்கள் ஒருவர் ஒருவருக்கும், தம் பிள்ளைகளுக்கும், தம் இல்லத்தை சார்ந்த பிறருக்கும் அருள் கொடை துணையாளர்களாகவும் நம்பிக்கையின் சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களே தம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை முதலாக பறைசாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். சொல்லாலும் மாதிரியாலும் இவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்விலும் திருத்தூது பணியிலும் பயிற்சி அளிக்கின்றனர். தங்களுக்கான அழைத்தலை தேர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு முன்மதியுடன் உதவுகின்றனர். குடும்பத்தில் முறையான தன்னாட்சி உரிமையையும் மாண்பையும் பாதுகாப்பது மணமக்களின் கடமையாகும். குடும்ப உறுப்பினர் ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொண்டு இருத்தல், ஒன்றாய் குழுமி கடவுளை நோக்கி வேண்டுதல், திருவழிபாட்டில் குடும்பம் முழுவதும் கலந்து கொள்ளுதல், விருந்தோம்பும் குடும்பமாக மிளிர்தல், தேவையில் இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரின் சேவைக்காக நீதியையும் பிற நற்செயல்களையும் ஊக்குவித்தல் என்பவற்றால் இத்தூது பணியை குடும்பம் நிறைவேற்றுகின்றது. அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம். நன்றி.